Hi dear students, welcome to Way to Career Physics YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அலைடு ஹெல்த் சயின்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி ஆர் ரேடியாலஜி இமேஜின் டெக்னாலஜி தென் பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி இந்த ரெண்டு கோர்சஸ்க்குமான வித்தியாசம் என்ன, ஸ்கோப் என்ன, அதுக்கான எலிஜிபிலிட்டி, கட் ஆஃப் டீட்டெயில்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ், தென் செல்ஃப் ஃபைனான்சிங் டீட்டெயில்ஸ், இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இது டிசீஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், மேமோகிராஃபி, ஃப்ளூரோஸ்கோபி, இதே மாதிரியான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உறுப்புகளுடைய இமேஜஸை எடுத்து அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. இது மூலியமாக தான் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ரே ஆர் ஸ்கேனிங் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு அல்லனா அந்த போன்ஸ்லாம் என்னெல்லாம் டேமேஜஸ் வந்திருக்குது அதுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் அல்லனா எக்ஸ்ரே மூலியமாக நமக்கு எடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மேஜரான படிப்பு தான் இந்த ரேடியோகிராஃபி ஆர் ரேடியாலஜி இமேஜின் டெக்னாலஜி. இப்போ இந்த படிப்புடைய நேம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், டயக்னோஸ்டிக் சென்டர், ஸ்கேன் சென்டர், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை முடிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடானது. கேன்சர் நோயாளிகளுக்கு எப்படி ரேடியேஷன் மூலியமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அந்த ரேடியேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது அந்த கருவிகளை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பிளானிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு லீனியர் ஆக்சிலேட்டர், தென் பார்த்தீங்கன்னா பிராக்கி தெரப்பி யூனிட்ஸு, தென் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் சிஸ்டம், தென் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் பிளானிங் சாஃப்ட்வேர், இதே மாதிரி ரேடியேஷன் ஆனகாலஜிஸ்ட் வழங்கும் ட்ரீட்மெண்ட் பிளானை எப்படி பாதுகாப்பாக நோயாளிகளுக்கு வழங்குவது அப்படிங்கிறத படிக்கிறவங்க தான் இந்த ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. இந்த ரேடியாலஜி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி தென் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இயர்ஸ். நீங்கள் 3 இயர்ஸ் அகாடமிக்கும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா கேன்சர் ஹாஸ்பிட்டல், ஆனகாலஜி சென்டர்ஸ், தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேன்சர் இன்ஸ்டிடியூட், அப்போலோ கேன்சர் சென்டர், தென் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கான மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க, ரேடியோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பேஸ்டு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவீங்க. டயக்னோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரேடியாலஜி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி எடுங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி ஆர் ரேடியாலஜி இமேஜின் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு 20,000 35,000 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா 40,000 80,000 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எம்ஆர்ஐ இல்லைனா சிடி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ரேடியோ தெரப்பி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு 25,000 40,000 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 50,000 1 lakh மேலேயும் நீங்கள் சேலரி வாங்கலாம். மிகப்பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல சேலரிஸ் கிடைக்கும். ரெண்டு கோர்ஸ்க்குமே இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன், எம்ஆர்ஐ, சிடி அப்படிங்கிற மாதிரி டயக்னோஸ்டிக் ஃபீல்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ரேடியோகிராஃபி ஆர் ரேடியாலஜி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆர் அனகாலஜி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்ல வேலை வாய்ப்பு, தென் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற ஒரு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் தான். தென் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் மூலியமாக நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சேஃபஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 175 ஒரு 178க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப். தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 170 ஒரு 165க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டோட்டலாக 10 to 20க்குள்ளே தான் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் இருக்குது. பட் கவர்மெண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்ஸை கம்பேர் பண்ணும்போது போன இயர் அதிகமாக இருந்துச்சு, இந்த இயர் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. தென் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் காலேஜில் போகிறது. இது ரெண்டும் தான் அட்மிஷன்ஸ்க்கானவே. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக கவர்மெண்ட் காலேஜ் இல்லைனா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இல்லைனா மேனேஜ்மெண்ட் காலேஜ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வே டு கரியர் பிசிக்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன்.